ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மலையாளம் ராம்காம் மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து பிரேமலு. இது வந்து ஆஹா, ஹாட்ஸ்டார் அப்படின்ற 2 ஓடிடி தளத்தில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இதோட டைரக்டர் யாருன்னா கிரீஷ் ஏடி, ப்ரொடியூசர் யாருன்னா ஷாம் புஷ்கரன், ஃபஹத் ஃபாசில், அப்புறம் திலீஷ் போத்தன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3 பேர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடி, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 136 கோடி வந்து எடுத்திருக்கு. ஸோ இதோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துலாம். மமிதா பைஜு வந்து ரீனு ராயாவும், அதே மாதிரி நஸ்லின் கே கஃபூர் அவர் வந்து சச்சினாவும், சங்கீத் பிரதாப் வந்து அமல் டேவிஸாவும், அகிலா பார்கவன் வந்து கார்த்திகாவும், ஷாம் மோகன் வந்து ஆதியாவும், மீனாட்சி ரவீந்திரன் வந்து நிஹாரிகாவும், அப்புறம் மேத்யூ தாமஸ் வந்து தாமஸ் என்ற கேரக்டரும், அப்புறம் அல்தாஃப் சலீம் ஷோபி சார் அப்படின்ற கேரக்டரும், அப்புறம் ஷமீர் கான் வந்து சுபின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் இந்த இப்போ பார்த்தீங்க எப்படின்னா, ஒரு நார்மலான எப்பவும் போல் இருக்கிற ஒரு 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 லவ் ட்ராமா மாதிரி தான். எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு இந்த காலேஜ் படிக்கிற பசங்க லவ் பண்ணி திரிகிறாங்க, ஊர் சுற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலிம் தான். அது வந்து இப்போ மலையாளத்தில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் பட் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அதுதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் எப்படின்னா, ஒரு டீனேஜ் பசங்க எப்படி அந்த டீனேஜ்ன்றதை விட இந்த 20-25 வயசுக்குள்ளே இருக்க பசங்க, இந்த 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க பசங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, ஸோ ஒரு ஐடி செக்டர் அதை இந்த ஜெனரேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு டைம் பாஸாக போகுது. பட் ரொம்ப ஓவர் காமெடிலாம் கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு மொக்கையாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம், படம் அப்படியே லைட்டாக மூவ் ஆகுது, நமக்கு வந்து கொஞ்சம் சலிப்பை தட்டாமல் அப்படியே போகுது. ஸோ இது வந்து என்ன கதைன்னா, நஸ்லின் கே கஃபூர் அவர் அப்படி சச்சின்ற கேரக்டர் நடிச்சிருக்க ஹீரோ வந்து, அவருக்கு வந்து ஒரு கொள்கையும் இல்லாமல் என்ன பண்ணணும், அடுத்து அவர் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு லைஃப்பில் ஒரு கோல் இல்லாமல் ஸோ அவர் வந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்து எதர்ச்சியாக அவர் வந்து அவரோட பழைய நட்பான அமல் டேவிஸை வந்து பார்க்குறாரு. சங்கீத் பிரதாப் அப்படின்றவர் தான் அமல் டேவிஸ்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ அவரை பார்க்கும்போது அவரு கூட இவர் சேர்ந்து கேட் எக்ஸாம் எழுதி ஸோ எப்படியாவது லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பில் எப்படியாவது முன்னேறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரு கூடயே ஹைதராபாடுக்கு வந்து செட்டில் போகிறாரு, ரூம் எடுத்து தங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே தான் வந்து மம்தா பைஜு அப்படின்றவங்க வந்து ரீனு ராய் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோயினியை பார்ப்பாங்க. ஹீரோயினி வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு க்ரஷ், அவங்க மேலே ஒரு க்ரஷ் உண்டாகுது. ஸோ அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த கதை. ஸோ ஒரு கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத ஒரு பையன் வந்து காலேஜ் டிகிரி முடித்த ஒரு பையன் வந்து அடுத்து என்ன பண்ணுறான், அவள் ஹீரோயினியை இப்போ எதிர்ச்சியாக மீட் பண்ணதுக்கப்புறம் அவள் லைஃப் என்ன ஆச்சு, திருப்புமுனை ஆச்சு, அவள் ஹீரோயினியும் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான். இது வந்து எப்பவும் போல இருக்க ஒரு தமிழ் கிளீஷே படம் மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து மலையாளத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பரவாயில்லையாக வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தூவி அப்படியே லைட்டாக எடுத்திருக்காங்க. பட் பரவாயில்ல, நம்ம வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து அவ்வளோ வந்து மக்களை வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஒன்றும் பரவாயில்ல. பட் காமெடிலாம் அவ்வளோ ஒர்க் ஆகலை. சொல்கிற அளவுக்குலாம் அப்படியே ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆடுற அளவுக்குலாம் காமெடிலாம் அவ்வளோ பெருசாக வந்து ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஓரளவுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபிலிம் இது தேட்டரில் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்க்கலாம், ஓடிடியில் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா மம்தா பைஜு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாம் மோகன் வந்து அதாவது ஆதின்ற கேரக்டரில், அதாவது ஐடி கம்பெனியில் ஹீரோயினியோட ஐடி கம்பெனியில் டீம் லீடராக வருவார். ஸோ அவர் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் அமல் டேவிஸும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. ஸோ அவரும் வந்து மெயினாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 5க்கு வந்து நம்ம வந்து ஒரு 2.9 கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தோட ஒர்த்து. ஸோ இது எப்படி வந்து இவ்வளோ பெருசாக வந்து கிளிக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ரொம்ப ஓவராக இப்போ தொடர்ச்சியாக வந்து மலையாள படங்கள் நல்லா வருது அப்படின்ற ஒரு கண்ணோட அந்த உளவியல் தாக்குதல்னால பூம் ஆகிடுச்சா, அது என்னென்னு தெரியல. பட் அவ்வளோவா வந்து 100 கோடி அடிக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து உண்மையாக ஒர்த்து இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 30 கோடி ஒரு 40 கோடி அடிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் 100 கோடி அடிச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக போயிருக்கு, எல்லா இடத்துல வந்து ஓடி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது பூம் ஆகிற அளவுக்கு என்னென்னு பெருசாக தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து கேரளாவுக்கு வந்தால் புதுசாக இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே நேச்சுரலாக காட்டுறேன்னு சொல்லி காட்டுக்குள்ளேயே வந்து படம் எடுத்து போகிற இண்டஸ்ட்ரி திடீர்னு வந்து இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்து எடுத்து அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக காட்டும்போது ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இது நமக்கு வந்து கிளீஷேவாக பழகி போயிடுச்சு. ஹீரோயினி பின்னாடி சுற்றுறதும், அதுக்கப்புறம் இந்த வேலையே இல்லாமல் ஹீரோ இருக்கிறதும், அதுக்கப்புறம் ஹீரோயினியை பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க ரூட்டு மாறுறதும், அவங்க லைஃப் மாறுறதும், இதெல்லாம் வந்து பார்த்து நமக்கு பழகிடுச்சு. பட் இவங்களுக்கு இது புதுசு போல், அதனால தான் ரொம்ப பூமாய் கிளிக் ஆகிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்லா ஓடி இருக்குது. பட் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை இந்த படத்தில்.
ஸோ பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். இப்போ பசங்களோட சின்ன பசங்களோட பார்க்க வேணாம், மெயினாக வந்து ஒரு 15 வயசு மேலே இருக்க பசங்களோட சேர்ந்து பாருங்கள். ஸோ ஹாப்பி, ஒரு ஹாப்பி ஃபன் தான், ஃபன்னான ஒரு மூவி தான், பார்க்கலாம். ஒன்ஸ் வாட்சபிள் மூவி. ஸோ பிரேமலு இட்ஸ் அ மூவி வித் ஃபன் அண்ட் என்ஜாயபிள். தேங்க்யூ.